மழைக்காடின் அமைதியான காலை நேரம். பறவைகள் மெதுவாக கீச்சிட, காற்று இழைகளை வருடிக் கொண்டிருந்தது. அந்த பசுமையான காடின் மைலோ என்ற ஒரு சின்ன குரங்கு மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அது மரங்களுக்கு நடுவே ஒளிரும் ஒரு விசித்திரமான பொருளைக் கண்டது. அது ஒரு பழைய பிரகாசமான கைபேசி. மைலோ அதை ஆச்சரியமாக பார்த்தது. அது ஒரு மாய கண்ணாடி போல தெரிந்தது. அது மெதுவாக கைபேசியை தொட்டது. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு ஒளி, ஒரு படம் எடுத்தது போல. திரையில் மைலோவின் முகம் தோன்றியது. அதை பார்த்ததும் மைலோ மிகவும் மகிழ்ந்தது. அது பல விதமான முகபாவனைகளை முயற்சிக்கத் தொடங்கியது. சிரிப்பு, சிரிப்புடன் கூடிய வித்தியாசமான முகம், ஆச்சரியமான முகம். ஒவ்வொரு முறையும் அது புதிய படங்களை எடுத்தது. அது மரங்களில் ஏறி, கிளைகளில் தொங்கிக் கொண்டு விதவிதமான போஸ்களில் படங்களை எடுத்தது. ஒரு பெரிய யானையின் அருகிலும் சென்று அதனுடன் சேர்ந்து ஒரு படம் எடுத்தது. நேரம் மெதுவாக மாலை நேரமாக மாறியது. சூரியன் மங்கிய ஒளியை வீசி காடு ஒரு அழகான நிறத்தில் தோன்றியது. அந்த நேரத்தில் காட்டு விலங்குகள் எல்லாம் ஒன்றாக கூடின. அவர்கள் மைலோவை பார்த்தார்கள். அது நாள் முழுவதும் ஏதோ மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருந்தது. அதன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. மைலோ எடுத்த படங்களை மெதுவாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த படங்கள் எல்லாம் அது அனுபவித்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைவுபடுத்தின. அந்த நாளில் மைலோ ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தது. படங்கள் என்பது வெறும் முகங்கள் அல்ல, அவை நினைவுகளை பாதுகாக்கும் சிறிய பொக்கிஷங்கள். அந்த அமைதியான மாலையில் காடு முழுவதும் ஒரு இனிய மகிழ்ச்சி பரவியது. ஒவ்வொருவரும் அந்த சந்தோஷத்தை மனதில் சேமித்து வைத்துக் கொண்டார்கள். For more videos, please subscribe.